Hello everyone, welcome to Tamil FinBus. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 50 lakhs ட்ரேடிங் போர்ட்ஃபோலியோவை எப்படி பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கறது, அதில் எப்படி ட்ரேட்ஸை வந்து இனிஷியேட் பண்ணுறது, அந்த ட்ரேட்ஸை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணி ப்ராஃபிட்டபுளாக அந்த அக்கௌண்ட்டை வந்து மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டை லாஸ்ட்டு ஆகஸ்ட் மாதத்துலேருந்து இந்த அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். இந்த அக்கௌண்ட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 50 lakhs வேல்யூ. இந்த 50 lakhs வேல்யூ உள்ள ஒரு அக்கௌண்ட்டில் எந்தெந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம வந்து பிளான் பண்ணுறோம், அதை எப்படிலாம் மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்னு தான் இந்த சீரீஸ் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த சீரீஸோட கண்டினியூஷன் வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்கமிங் டேஸில் ரெகுலராக உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். ஸோ இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணும்போதும் சரி, இதில் ப்ராஃபிட் புக் பண்ணும்போதும் சரி, இதில் லாஸஸ் புக் பண்ணும்போதும் சரி, ஏன் புக் பண்ணோம், எதுக்கு புக் பண்ணோம் அப்படின்ற அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோஸில் கிடைக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணும்போது இமிடியேட்டான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெலிகிராம் குரூப்பில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த போர்ட்ஃபோலியோக்குள்ளே என்னென்ன ட்ரேட்ஸ் வந்து இப்போதைக்கு டிப்ளாய் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வந்து ஆகஸ்ட் மந்தில் 3 ட்ரேட் வந்து இனிஷியேட் பண்ணோம். அந்த 3 ட்ரேடு வந்து அப்டேட் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருப்போம். அந்த 3 ட்ரேட் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஆகஸ்ட் மந்தில் ஒரு லேடர்ன்ற ஒரு ட்ரேடை வந்து டிப்ளாய் பண்ணோம். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் மந்தில் ஒரு 2:1 அப்படின்ற ஒரு ட்ரேடை வந்து டிப்ளாய் பண்ணோம். இந்த 2 ட்ரேடும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நியூட்ரலாக வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ ஒரு ட்ரேட்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு -8,500 லாஸ் கிடைச்சிது. இன்னொரு ட்ரேடில் பார்த்தீங்கன்னா 11,000 வந்து ப்ராஃபிட் கிடைச்சிது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஆகஸ்ட் மந்த்து செப்டம்பர் மந்த்துக்கான ஒரு ட்ரேடை வந்து 60 நாள் முன்னாடியே வந்து டிப்ளாய் பண்ணியிருந்தோம். இந்த ட்ரேடு பார்த்தீங்கன்னாக்கா 90 நாளைக்கு முன்னாடி டிப்ளாய் பண்ணக்கூடிய ட்ரேடு. ஆனால் நம்ம இந்த அக்கௌண்ட்டை ஆகஸ்ட் மாதம் தான் ஸ்டார்ட் பண்ணதுனால 90 நாளைக்கு முன்னாடி நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடியல. அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 55 நாள் முன்னாடி வந்து இந்த ட்ரேடை வந்து ஸ்டார்ட் பண்ணி இருந்திருப்போம். அந்த ட்ரேடு இப்போதைக்கு ஒரு ₹2,500 ப்ராஃபிட்டில் தான் போயிட்டுருக்கு. ஸோ ஏன் ₹2,500 ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்குனாக்கா ஆகஸ்ட் மாதம் இந்த ட்ரேடை டிப்ளாய் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் ரொம்ப வயலண்ட்டாக கீழே போனது. மறுபடியும் அங்கேருந்து ஒரு அக்ரெசிவ் ஷார்ட் கவரிங் வந்து மார்க்கெட் வந்து மேலே வந்தது. இந்த ஒரு வயலண்ட் வி ஷேப் ரெக்கவரியை இந்த ஸ்ட்ராட்டஜி கேப்சர் பண்ணி இப்போ ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு ரிட்டர்ன்ஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா ஆகஸ்ட் மந்த் எல்லாம் முடிஞ்சது. இது செப்டம்பர் மந்த்துக்கான ட்ரேட் போயிட்டுருக்கு. அப்புறம் செப்டம்பர் மந்த்துக்கான புது ட்ரேட்ஸை வந்து டிப்ளாய் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த் வந்து நம்ம வந்து நோ ப்ராஃபிட் நோ லாஸ்ன்னு சொல்லி கன்சிடர் பண்ணி அந்த மந்த்தை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் செப்டம்பர் மந்த்துக்கு ஒரு புதுசாக ஒரு ட்ரேடை வந்து டிப்ளாய் பண்ணோம். இப்போது இந்த ட்ரேடை நாங்கள் டிப்ளாய் பண்ணும்போது மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்க ஆல்மோஸ்ட் 19,400க்கு ரேஞ்சில் இருந்தது. இப்போ இந்த மார்க்கெட் கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக மேலே வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடி இந்த சென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வயலண்ட்டாகவே மார்க்கெட் மேலே வந்தது. இவ்வளோ வயலண்ட்டாக மார்க்கெட் மேலே வந்ததுக்கு அப்புறமும் நாம் இந்த ட்ரேடில் வெனஸ்டே ஓப்பனிங் இருக்கும்போது இந்த ட்ரேட் கண்டிப்பாக வந்து பேக் டு ப்ராஃபிட் ஜோனுக்கு வந்துடும். ஸோ இந்த 900 ஆல்மோஸ்ட் 900 பாயிண்ட் மூமெண்ட்டை வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி அப்சர்வ் பண்ணி ப்ராஃபிட் ஜோன்லேயே வந்து இன்னும் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இட் மீன்ஸ் வந்து நியூட்ரலாக இருக்கும்போது மார்க்கெட் வந்து ரொம்ப வயலண்ட்டாக வாலட்டைலாக இல்லாதப்போ இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து நான் டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாக்கா இந்த சேனல்ஸில் அடுத்தடுத்து வரப்போகிற வீடியோஸை கண்டினியூஸாக பாருங்கள். உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் ஏன் டிப்ளாய் பண்ணுறோம், எதுக்கு டிப்ளாய் பண்ணுறோம் அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைச்சிடும். சரிங்களா? அடுத்ததாக இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து டிப்ளாய் பண்ண டேட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆகஸ்ட் 30 வந்து டிப்ளாய் பண்ணியிருப்போம். ஏன்னா ஆகஸ்ட் 30 முன்னாடி வரைக்கும் ஆகஸ்ட் எக்ஸ்பைரி இருந்தது. அந்த எக்ஸ்பைரி முடிஞ்சதுக்கப்புறம் ஆகஸ்ட் 30 இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து டிப்ளாய் பண்ணியிருப்போம். ஸோ இதுக்கு பேர் கொடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா செப்டம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு பேர் கொடுத்துருக்கோம். சும்மா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த பேர் எல்லாமே நம்ம வந்து அப்பப்போ ரேண்டமான பேர்ஸ் வந்து கொடுத்துருவோம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா செப்டம்பர் M2 அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரேடு நேம் கொடுத்துருக்கோம். ஸோ அது M2னாக்கா என்னன்னாக்கா மந்த்லி 1 மந்த்லி 2 அப்படின்ற பேர். குவார்டர்லி ட்ரேட்ஸ் வந்து டிப்ளாய் பண்ணும்போது Q1 Q2ன்னு சொல்லி கொடுப்போம். ஸோ இயர்லி ட்ரேட்ஸ் வந்து பிளான் பண்ணும்போது Y1 Y2 அப்படின்ற பேர் வந்து நான் வந்து பேசிக்காக கொடுக்கறது வழக்கம். ஸோ அடுத்ததாக M2 வந்து டிப்ளாய் பண்ணியிருப்போம். அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா M2 டிப்ளாய் பண்ண டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4th செப்டம்பர் M2 வந்து டிப்ளாய் பண்ணியிருப்போம். அதுவும் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு மொமெண்டம் இருக்கிறதுனால நிஃப்டி வந்து இந்த 4th செப்டம்பரும் பார்த்தீங்கன்னாக்கா 19,400 500 ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதனால் இந்த ட்ரேட்ஸை வந்து நாங்கள் வந்து டிப்ளாய் பண்ணோம். ஆனால் மார்க்கெட் அங்கேருந்து நல்ல ஒரு அப்மூவ்
அப் மூவ் வந்து ஒரு அங்கேருந்து ஒரு 600-700 பாயிண்ட்ஸ் அப் மூவ் வந்துட்டு மார்க்கெட் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸ்டில் வந்து நம்ம வந்து ப்ராஃபிட்டபிள் ஜோனில் தான் இருக்கோம். இந்த ஜோன்ஸில் இருக்க போகிற ட்ரேட்ஸும் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரேட்ஸை க்ளோஸ் பண்ணும்போது இதில் என்ன ப்ராஃபிட் எடுத்துகிட்டு எக்ஸிட் பண்ணணும் அப்படின்ற அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ மூலிமா கிடைக்கும். ஸோ இமிடியேட் அப்டேட்ஸ் கிடைக்கணும்னாக்கா ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெலிகிராம் குரூப்பை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அக்டோபர் மந்த்துக்கான ஒரு ட்ரேடை வந்து டிப்ளாய் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து என்ன பேசிஸில் அக்டோபர் மந்த் வந்து டிப்ளாய் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இது வரைக்கும் இந்த ட்ரேட்ஸில் நம்ம டிப்ளாய் பண்ண கேபிட்டல்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா Q1க்கு ஒரு 5 lakh rupees வந்து டிப்ளாய் பண்ணியிருக்கோம். M1க்கு ஒரு 10 லட்ச ரூபாய் டிப்ளாய் பண்ணியிருக்கோம். M2க்கு ஒரு 10 லட்ச ரூபாய் டிப்ளாய் பண்ணியிருக்கோம். இப்போ வரைக்கும் நம்ம டிப்ளாய் பண்ணியிருக்கிற கேபிட்டல்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா வெறும் 25 லட்ச ரூபாய் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் 25 லட்ச ரூபாய் இந்த போர்ட்ஃபோலியோவில் பெண்டிங்கில் இருக்குது. அப்படியும் புதுசாக ஸ்ட்ராட்டஜிஸில் டிப்ளாய் பண்ணும்போது தான் இப்போது அக்டோபர் மந்த் வந்து டிப்ளாய் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ இப்போதைக்கு வந்து இதுக்கும் ஒரு 10 லட்ச ரூபாய் கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா இன்னொரு 15 lakhs மணி வந்து பெண்டிங்கில் இருக்கும். ஸோ இன்னும் ஒரு 1 or 2 weeks கழிச்சு ஆகஸ்ட் மந்த் க்ளோஸ் பண்ணும்போது க்ளோசஸ்ட் ஆகஸ்ட் மந்த் வந்து இந்த ட்ரேட்ஸையும் மீதி இருக்கிற 15 லட்ச ரூபாயையும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸில் வந்து டிப்ளாய் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ இந்த அக்கௌண்ட் வந்து ஏன் இன்னும் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தான் கேபிட்டலில் சின்ன சின்னதாக பிரித்து வேறு வேறு டைம் ஃப்ரேமில் புது புது ஸ்ட்ராட்டஜிஸில் டிப்ளாய் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஒரு சைக்கிள் மாதிரி டிப்ளாய் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த 50 lakhs கேபிட்டல் ஆனது ஃபுல் ஃப்ளெட்ஜாக வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணவும் முடியும். ப்ராப்பராக நம்ம வந்து ட்ரேட்ஸை வந்து மேனேஜ் பண்ணவும் முடியும். இதுக்கப்புறம் புது ட்ரேட்ஸ் டிப்ளாய் பண்ணும்போது பழைய ட்ரேட்ஸை எக்ஸிட் பண்ணுவோம். அப்போவும் மார்ஜின் வந்து ஃப்ரீயாக இருக்கும். இந்த ஃபுல் ஃப்ளெட்ஜாக மார்ஜினை வந்து எப்படி வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 50 lakhs ட்ரேடிங் போர்ட்ஃபோலியோவை வேறு வேறு ஸ்ட்ராட்டஜிஸில் டைவர்சிஃபை பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். வேறு ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.